வெல்கம் டு ரூட் ஐடி. நான் டாக்டர் ஆனந்த்குமார். இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம கம்பேனியன் அப்ளிகேஷனை பற்றியும் கம்பேனியன் வெப்சைட்டை பற்றியும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கொகிரன்ஸ் அப்படின்னு ஒரு கோட் ஜட்ஜ் அப்ளிகேஷன் தான் அந்த கம்பேனியன் அப்ளிகேஷன். ஸோ இது ஒரு விண்டோஸ் பேஸ்ட் அப்ளிகேஷன். விண்டோஸ் 7, விண்டோஸ் 8, விண்டோஸ் 10 இருந்தால் ப்ரிஃபர்டு. பட் விண்டோஸ் 7 அண்ட் 8லையுமே இதுக்கான சப்போர்ட் இருக்கும். பட் மேக் ஆப்ரேட்டிங் சிஸ்டமோ லினக்ஸோ யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனை உங்களால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்காக தான் நம்ம கம்பேனியன் வெப்சைட் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறோம். ரைட். ஸோ முதல்ல ஆப்பை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் வெப்சைட்டை பற்றின டிஸ்கஷனுக்குள்ளே போகலாம். ரைட். ஸோ இந்த கம்பேனியன் ஆப் அப்படின்னு சொன்னது கொகிரன்ஸ் அப்படின்னு அதனுடைய பேர். இது ஒரு கோட் ஜட்ஜ் அப்ளிகேஷன். ஸோ ஒரு ஆன்லைன் ஜட்ஜ் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஒரு ஆன்லைன் ஜட்ஜுங்கிறது காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங் என்விரான்மெண்ட்ஸில் கோட் ஃபோர்ஸஸ் மாதிரி, அட்கோடர் மாதிரி, ஹேக்கர் ரேங்க் மாதிரியான வெப்சைட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு என்விரான்மெண்ட்டு. ஸோ அதே என்விரான்மெண்ட்டை தான் நம்ம இந்த கொகிரன்ஸ் ஆப்லையும் உங்களுக்கு கொடுக்க போகிறோம், ஒரு கோட் ஜட்ஜுக்கான ஆப்ஷன். பட் இங்கே நம்மளுடைய கொஸ்டின் செட்ஸ் இருக்க போது, நம்மளுடைய கான்டெஸ்ட் இருக்க போது, நமக்கு வேணுங்கிற மாதிரியான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்கு சப்போர்ட் கொடுக்க போகிறோம். ஸோ இனிஷியலாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம 5 லாங்குவேஜுக்கு இதில் சப்போர்ட் கொடுக்குறோம். C++, C#, ஜாவா அண்டு பைத்தன். ஸோ நம்ம இன்னும் பைத்தானுக்கான ப்ரோக்ராம் எதுவுமே ரிலீஸ் பண்ணலை, வீடியோ கோர்சஸ் எதுவுமே ரிலீஸ் பண்ணலை. பட் சூன் பைத்தான் சீக்கிரமே நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதால அதுக்கான சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ C++, C#, ஜாவா, பைத்தான் இந்த 5 லாங்குவேஜில் எதை வேணாலும் சூஸ் பண்ணி உங்களுடைய சாய்ஸாக சூஸ் பண்ணி நீங்கள் ப்ரோக்ராம் எழுத முடியும். ரைட். கொஸ்டின்ஸ் எல்லாமே இப்போ நம்ம கொடுக்குற எல்லா கொஸ்டின் செட்டுமே ஆல்ரெடி இன்பில்ட்டாகவே அந்த அப்ளிகேஷன்லேயே இருக்கும். அதுக்கான டெஸ்ட் கேஸஸும் உள்ளேயே நாங்கள் இன்பில்ட்டாக கொடுத்துருப்போம். ஸோ அப்போ அந்த டெஸ்ட் கேஸை பாஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் கோட் எழுதணும். கரெக்டான கோட் எழுதுனீங்கன்னா தான் அந்த டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகும். அப்படி சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களோட கோடோட சேர்த்து வெரிஃபையபிள் சர்டிஃபிகேட்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்படும். ரைட். அது எல்லாமே ஒரு ஜிஸ்டாக கிரியேட் பண்ணி, ஜிட்டபில் ஜிஸ்ட் அப்படின்னே ஒரு கான்செப்ட் இருக்கு, அதை யூஸ் பண்ணி உங்களுடைய கோடு எந்தெந்த கொஸ்டினுக்கு நீங்கள் என்ன கோடு எழுதுனீங்கன்றது உட்பட உங்கள் சர்டிஃபிகேட்டை யார் வெரிஃபை பண்ணுறாங்களோ அவங்க பார்த்துக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு வெரிஃபைபிள் சர்டிஃபிகேட்டை தான் நாங்கள் இங்கே கொடுக்க போகிறோம். ஸோ அப்போ இந்த அப்ளிகேஷனில் ஒரு டேஷ்போர்டு இருக்கும். ரைட். அந்த டேஷ்போர்டில் இருந்து நீங்கள் என்ன வீடியோ லிஸ்ட்டுக்கான, என்ன பிளேலிஸ்ட்டுக்கான கொஸ்டின் செட்டை டார்கெட் பண்ணுறீங்கன்னு செலக்ட் பண்ணிங்கன்னா ப்ராப்ளம் செட்ஸ் காட்டும். ரைட். அது போக கான்டெஸ்ட் இருக்கும். ரைட். ஒரு சாம்பிள் ஸ்க்ரீன் மட்டும் இங்கே பார்க்கலாம். ரைட். இது சாம்பிள் ஸ்க்ரீன் தான். அப்ளிகேஷனுடைய ஆக்சுவல் ரன்னிங் நான் இன்னொரு நாள் காட்டுறேன். ரைட். ஸோ இப்போ இங்கே நீங்கள் என்ன டாபிக் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அது இருக்கும். பேசிக் இன்புட் அண்ட் அவுட்புட் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டாபிக். ரைட். இங்கே மேலே பார்த்தோம்னா நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வெரிஃபைபிள் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா, ரைட், அந்த ஜிஸ்ட்டுக்கான லிங்க் இது. ஸோ இங்கே நீங்கள் போய் வெரிஃபை பண்ணிக்க முடியும் உங்களுடைய ப்ரோக்ராம்ஸு, என்னைக்கு கம்ப்ளீட் பண்ணீங்க, அந்த டீட்டெயில்ஸு, உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பரு, உங்களுடைய நேமு, மெயில் ஐடி எல்லாமே அதில் இருக்கும். ரைட். இதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சேலஞ்ச் ஆப்ஷன் எனேபிள் ஆகும். ஸோ இந்த சேலஞ்சை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடிஷனலாக 5 கொஸ்டின்ஸ் வரும். 4 to 5 கொஸ்டின்ஸ் டிபெண்ட்ஸ், கொஸ்டின் செட்டை பொறுத்து இருக்கு. அந்த கொஸ்டின்ஸுக்கு நீங்கள் திரும்ப கான்டெஸ்ட் மாதிரி இருக்கும், அதுக்கு நீங்கள் சொல்யூஷன் கொடுக்கணும். இது உங்களுக்கான டெஸ்ட். இந்த 5 கொஸ்டின் நீங்கள் எங்கேயுமே நம்மளுடைய வீடியோ சீரியஸில் பார்க்காத கொஸ்டினாக இருக்கும். ரைட். நம்ம ஆல்ரெடி அங்கே 175+ கொஸ்டின்ஸ் கொடுக்குறோம் ஃபவுண்டேஷன்ஸில். பட் அதை தாண்டி இந்த செட்டு கொஸ்டினுங்கிறது வேறையா இருக்கும். ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் 4லேருந்து 5 கொஸ்டின் தனியாக கொடுப்போம். அது கான்டெஸ்ட் மாதிரி நீங்கள் பார்க்காத கொஸ்டினாக இருக்கும். இப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான சர்டிஃபிகேட் வரும். இந்த டாப்பிக்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற சர்டிஃபிகேட் வரும். அந்த சர்டிஃபிகேட்லேயும் இந்த வெரிஃபைபிள் லிங்க் இருக்கும். ரைட். இதுதான் இந்த இன்டர்ஃபேஸு. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கான கொஸ்டின் டிஸ்பிளே ஆயிருக்கு. இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரைட். அந்த கொஸ்டினுக்கான கோடை நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி சூஸ் பண்ணலாம் இந்த இடத்துல. ஸோ அப்போ நீங்கள் ஆல்ரெடி வேற ஒரு ஐடியில் கோடு எழுதுறீங்கன்னா டேரெக்டாக ப்ரௌஸ் பண்ணி அந்த .c ஃபைலையோ, .cpp ஃபைலையோ, .cs ஃபைலையோ, .java ஃபைலையோ செலக்ட் பண்ணி கொடுத்துடலாம். .pyயோ செலக்ட் பண்ணி நீங்கள் இங்கே கொடுத்துடலாம். அல்லது நீங்கள் இங்கேயே டைப் பண்ணலாம், அல்லது காப்பி பேஸ்ட் பண்ணலாம். ஸோ அங்கேருந்து காப்பி பண்ணி இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய கோடை. ஸோ இங்கே தான் நீங்கள் கோடை பேஸ்ட் பண்ண போகிறீங்க. லாங்குவேஜை இங்கே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ட்ராப் டவுனை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு C# நான் சொன்ன மாதிரி C++ எல்லா லாங்குவேஜுக்கான ஆப்ஷனும் இருக்குது. இப்போ இது ஒரு எம்டின்னு நம்ம அட்டெம்ப்ட் பண்ணாத ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அட்டெம்ப்ட்ஸ் 0 அப்படின்னு இருக்கு. இன்புட் அவுட்புட்டுக்கான சாம்பிள் இன்புட்டும் சாம்பிள் அவுட்புட்டும் இருக்குது, எக்ஸ்பெக்டட் அவுட்புட்டும் இருக்குது. அப்போ நீங்கள் இந்த கோடை எழுதி இந்த இடத்துல ரன்னு கிளிக் பண்ணீங்கன்னா ஆக்சுவல் அவுட்புட் இங்கே வரும். ரைட். இந்த ஆக்சுவல் அவுட்புட் அப்படிங்கிறது கரெக்டாக இருந்தது அப்படின்னு சொன்னால் சப்மிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் அடுத்த கொஸ்டின் நெக்ஸ்ட்னு கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த கொஸ்டின் போகும், ப்ரீவியஸ்னு கிளிக் பண்ணிங்கன்னா முன்னாடி கொஸ்டினுக்கு போகும். ரைட். இந்த மாதிரி
ஒரு பர்டிகுலர் சீரீஸ்ல இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் சால்வ் பண்ணீங்கன்னா, இப்போ இதில் 25 கொஸ்டின் இருக்குன்னா எல்லா கொஸ்டினையும் சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெரிஃபைபிள் லிங்க் கிடைச்சிரும். ரைட், வெரிஃபைபிள் லிங்க் வந்த உடனே சேலஞ்ச் எனேபிள் ஆகும். சேலஞ்சில் இருக்கிற எல்லாத்தையும் சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும். ரைட், இப்படி தான் போகுது. ஸோ அடுத்த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இங்கே கோடு எழுதியிருக்கேன். பட் கோடில் நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஓவர்லோடிங்கை இங்கே கவனிக்கலை. ரைட், ஓவர்ஃப்ளோவை கவனிக்கலை. ஸோ இந்த இடத்துல இன்டிஜர் ஓவர்ஃப்ளோ ஆகும். ரைட், அந்த இன்டிஜர் ஓவர்ஃப்ளோவும் நான் இந்த இடத்துல கவனிக்கலை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா லார்ஜ் நம்பர் கொடுக்கும்போது அந்த டெஸ்ட் கேஸ் மட்டும் ஃபெயில் ஆகுது. அப்போ ஃபெயில் ஆகிற டெஸ்ட் கேஸ் எது, பாஸ் ஆகிற டெஸ்ட் கேஸ் எத்தனை, மொத்தம் எத்தனை டெஸ்ட் கேஸ், பாஸ் ஆகிறதுலாம் க்ரீன் கலரில் ஹைலைட் ஆகிடுது, ஃபெயில் ஆகிறதுலாம் ரெட் கலரில் ஹைலைட் ஆகிருக்கு. ரைட், ஸோ இது உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். எத்தனை அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் காட்டும். அது வரைக்கும் எத்தனை அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் காட்டும். ரைட், நீங்கள் கரெக்டாக அதை அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுடைய கோடை எழுதிட்டீங்கன்னு சொன்னால் அக்செப்டட் ஸ்டேட் இப்படி இருக்கும். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல அதை லாங்காக கேஷ் பண்ணியிருக்கேன் ஓவர்ஃப்ளோவை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எனக்கு 3மே பாஸ் ஆகிடுச்சு. ஸோ 3மே பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் எனக்கு ஃபுல்லாகவே க்ரீனாக மாறிடும். ரைட், இப்போ நான் அதை சப்மிட் பண்ணிவிட்டு அடுத்த கொஷினுக்கு போகலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி நான் அந்த 25யும் சப்மிட் பண்ணேன்னா, இந்த பர்டிகுலர் சீரீஸில் மொத்தம் 25 கொஷின் இருக்குது, 25யும் சப்மிட் பண்ணேன்னா வெரிஃபைபிள் லிங்க் கிடைக்கும். அந்த லிங்க்கினோட ஒரு சாம்பிள் நான் இங்கே கொடுத்துருக்கேன். அந்த ஜிஸ்ட் ஃபைலினுடைய ஒரு சிம்பிள் சாம்பிள் இது. ஸோ அப்போ அதில் டாபிக் இருக்கும். ரைட், என்ன டாபிக் அப்படிங்கிறது இருக்கும். அந்த டாபிக் உங்களோட நேம் இருக்கும், உங்களோட இமெயில் இருக்கும். நீங்கள் என்ன இமெயில் வச்சு ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டீங்களோ அந்த இமெயில் ஐடி இருக்கும். உங்கள் சர்டிஃபிகேட்டுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். எத்தனை கொஸ்டின்ஸ் இருந்தது, என்னைக்கு டேட்டில் நீங்கள் இந்த ப்ராப்ளம் செட்டை சால்வ் பண்ண ஆரம்பிச்சிங்க. ஏன்னா இப்போ அதில் 25 கொஸ்டின் இருக்கலாம், சிலதெல்லாம் 50 கொஸ்டின் வரைக்கும் இருக்கும். ஸோ அப்போ என்னைக்கு ஆரம்பிச்சிங்க, எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சிங்க, என்னைக்கு அதை கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் காட்டுது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் அந்த கொஸ்டின் நீங்கள் எத்தனை அட்டெம்ப்ட் பண்ணீங்க, எப்போ கம்ப்ளீட் பண்ணீங்க, அந்த கொஸ்டினை எப்போ கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படிங்கிறது அந்த கொஸ்டினுக்கான கோடு. இது ஒவ்வொரு கொஸ்டினுக்கும். அப்போ மொத்தம் 25 கொஸ்டின் இருக்குன்னா இந்த செட்டு, இந்த கொஸ்டின் 1 இருக்கு இல்லையா, இந்த செட்டு 25 வாட்டி ரிப்பீட் ஆகும். ஸோ அப்போ நீங்கள் எழுதின ஒவ்வொரு பீஸ் ஆஃப் கோடையும் உங்களை யார் ரெக்ரூட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க உங்கள் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற லிங்க்ல இருந்தே செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்போ நீங்கள் இன்னைக்கு இந்த டைமில் இதை எழுதியிருந்தீங்கன்னா தான் அது இங்கே இருக்கும். இது யாரும் டூப்ளிகேட்லாம் பண்ண முடியாது. அதுதான் நாங்கள் வெரிஃபைபிள் அப்படின்னு சொல்கிறோம். ரைட், அப்போ ஜிட்டபில் உங்களுடைய கம்ப்ளீட் ப்ரெசன்ஸ் இருக்கிற மாதிரி நாங்கள் அதை பார்த்துக்கிறோம். ரைட், அந்த ஜிஸ்ட்டுமே எங்களுடைய லாகின்ல தான் இருக்கும். ஸோ அதனால் அது வெரிஃபைபிளாக இருக்கும், வேலிடாகவும் இருக்கும். ரைட், நீங்களாக கிரியேட் பண்ணி போட்டுக்க முடியாது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. ரைட், ஸோ இதுதான் நம்மளுடைய கம்பானியன் அப்ளிகேஷனுடைய மேஜர் பார்ட். ஸோ இது போக இதுக்கு முன்னாடி ஒரு டேஷ்போர்ட் இருக்க போகுது, நீங்கள் என்னென்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத காட்ட போகுது. உங்களுடைய ஸ்டேட்டஸை ட்ராக் பண்ணுறதுக்கு, உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமான ஆப்ஷனுமே இந்த கொஹிரன்ஸ் ஆப்பில் இருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி இது ஆனால் விண்டோஸில் மட்டும்தான் வேலை செய்யும். ஸோ அப்போ மேக்லேயோ லினக்ஸ்லேயோ நாங்கள் யூஸ் பண்ணுறோம், நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயத்தை ஐ எம் சாரி, ஏன்னா நான் உங்களுக்கு வெரிஃபைபிளான சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் இந்த 25 ப்ராப்ளத்துக்கு என்ன கோட் எழுதுறீங்கன்றதை நான் வேறு எப்படியும் ட்ராக் பண்ண முடியாது. ஸோ ஆனால் ஒரு ஆப்ஷன் நாங்கள் கொடுக்குறோம். இந்த சேலஞ்ச் இருக்கு இல்லையா, ஸோ இந்த 5 கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு டாப்பிக்கும் அடிஷனலாக கொடுக்க போகிற இந்த 5 கொஸ்டின்ஸை நாங்கள் ஹேக்கர் ரேங்க் மாதிரியான பிளாட்ஃபார்மில் கான்டெஸ்ட்டாக கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ரைட், ஸோ அந்த பிளாட்ஃபார்முக்கான லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் எங்கள் வெப்சைட்டில், கம்பானியன் வெப்சைட்டில் லாகின் பண்ணிக்கிட்டு ரெஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த பர்டிகுலர் டாப்பிக்குக்கான கான்டெஸ்ட்டுக்கு ரிக்வஸ்ட் கொடுக்கலாம். நீங்கள் கான்டெஸ்ட்டுக்கு ரிக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவல் அந்த கான்டெஸ்ட்டுக்கான லிங்க் கிடைக்கும். அங்கே போய் நீங்கள் உங்கள் கான்டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ அந்த 5 கொஸ்டின்ஸ் மட்டும். ரைட், இந்த 25 நீங்களாக போட்டு பார்த்துக்க வேண்டியதுதான், அதை நாங்கள் ட்ராக் பண்ண முடியாது. ரைட், பட் இந்த 5 கொஸ்டினை நாங்கள் உங்களுக்கு கான்டெஸ்ட்டாக கண்டக்ட் பண்ணுறோம். அந்த கான்டெஸ்ட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரைட், அதை எங்கள் வெப்சைட்டில் திரும்ப நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த ரிப்போர்ட்டை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் அதை வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கான சர்டிஃபிகேட்டை டவுன்லோடபிள் பிடிஎஃபாக நாங்கள் அனுப்பி வைப்போம். பட் அதில் இந்த வெரிஃபைபிள் லிங்க், இந்த ஜிஸ்ட் இருக்காது. ரைட், ஸோ நீங்கள் இந்த கான்டெஸ்ட் எடுத்தீங்க அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் இருக்குமே ஒழிய இந்த ஜிஸ்ட் இருக்காது. ஸோ இது வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த விண்டோஸ் அப்ளிகேஷனில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லும்போது மீதி பேருக்கும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான், எல்லாருமே அட்லீஸ்ட் பெனிஃபிஷியலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நாங்கள் அந்த கம்பானியன் வெப்சைட்டையும் கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ரைட், ஸோ இதனுடைய ரிலீஸ் டேட் அப்படிங்கிறது இந்த செப்டம்பரில் இருக்கும். ரூட் ஐடியினுடைய 15th ஆனிவர்சரி டே செலிப்ரேஷன் இருக்க போது. ஸோ அந்த 15th ஆனிவர்சரி செலிப்ரேஷன்ஸில் நாங்கள் இதை லான்ச் பண்ணலான் இருக்கோம், கொஹிரன்ஸ் இந்த கம்பானியன் அப்ளிகேஷனையும் அந்த வெப்சைட்டையும். ரைட், ஸோ இதுக்கான அப்டேட்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் நான் உங்களுக்கு
யூடியூப்லேயே அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கும். ரைட், நீங்கள் இதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய மெயில் ஐடியை மட்டும் அந்த கூகுள் ஃபார்மில் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த அப்ளிகேஷனும் வெப்சைட்டும் எப்போ லான்ச் ஆகுதோ இமீடியட்டாக நாங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் அனுப்பிச்சிடுவோம். ரைட், ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கூகுள் ஃபார்மில் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய கூகுள் ஃபார்மில் போயிட்டு நீங்கள் உங்களோட மெயில் ஐடியை மட்டும் கொடுத்து சப்மிட் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் இமீடியட்டாக உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணுறோம். ரைட், ஸோ இந்த கம்பெனியின் ஆப்பை பற்றி புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரைட், அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச்.